எசேக்கியேல் 34:26 ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு வறண்டு போயிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒண்ணுமே இல்லாம என் வாழ்க்கையில இருந்தது எல்லாமே தோல்வி ஆயிடுச்சு, நான் ரொம்ப செழிப்பா வாழ்ந்தனே, இன்னைக்கு அந்த செழிப்பெல்லாம் எங்க போனது என்று எனக்கே தெரியலையே என்று இந்த நேரத்துல மன கசந்து வேதனையோடு துக்கப்பட்டு நான் செழிப்பா இருந்த என் வாழ்க்கை போனது என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எலியா பாருங்க, ஆண்டவரிடத்துல செபித்த கர்த்தருடைய வார்த்தை பேர்ந்த மழையே ஆண்டவர் 3 வருஷமாய் பெய்யாதபடி செய்தார். காரணம், கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தல, தேவனை விட்டு விலகி போனது நிமித்தமாய் கர்த்தர் அந்த 3 வருடத்தை மழையை நிக்க வைத்தார். ஆனா மீண்டும் ஆண்டவராகிய இரட்சகர் இரக்கம் செய்கிற தேவனாய் காணப்பட்டார். 3 வருடத்துல நின்ற மழையை மீண்டும் மழையை பெய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த எல்லா இடங்களும் செழிப்பாய் காணப்பட்டது. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாததை விட்டு விடுங்க. தேவன் கொடுத்திருக்கிற அந்த நேர்மையான வழியில நடக்க தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க ஆண்டவரிடத்துல உண்மையா உங்களுடைய நேர்மையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களிடத்துல எதெல்லாம் கலைந்து போனதோ, எதெல்லாம் விட்டு விலகி போனதோ எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்றாருங்க, மீண்டும் உனக்கு நான் மழையை கொடுப்பேன், அந்த மழை ஆசீர்வாதமாய் காணப்படும் என்று கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஐயோ, என்னிடத்துல இருந்து எல்லாமே போயிடுச்சு என்று கலங்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா? நிச்சயமான ஆசீர்வாதமான மழையை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார் இல்லைங்களா? அந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்றைக்குமே வீணாகாது. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, அவருடைய வார்த்தையில பலன் இருக்கு. அவர் நன்மை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொன்னது பட்டது இல்லையா? ஆசீர்வாதமான மழை உனக்கு நான் செய்யவேன், உனக்கு கொடுப்பேன் என்று உன் குடும்பத்தை ஆசீர்வாதமான மழையில கர்த்தர் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இன்றே விசுவாசிங்க. வறண்டு போயிருக்கிற எல்லாவற்றையும் என் இயேசு எனக்கு கொடுத்தார் என்று நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமா உங்களுடைய குடும்பத்துல எல்லாமே பூத்து குழுங்க. இயேசு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி காத்திருங்க. ஆண்டவர் நல்ல மழையை பெய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க நல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம்.